இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம். இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராய் இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அன்றியும் அவர்கள் ஆணையில்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அனைவராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆசாரியத்துவமும் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாயிற்று. நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிந்து போய் இப்போது சுவிசேஷத்தின் மூலமாய் உண்டாகிற கிருபையின் காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பூரணப்படுதல் உண்டாகவில்லை. கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற மெய்யான விசுவாசிகளுக்கு பூரணப்படுதல் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டுத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் லேவி கோத்திர ஆசாரிய முறைமையினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூரணப்படுதல் உண்டாகவில்லை. இதனால் தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக லேவி கோத்திரத்து ஆசாரிய முறைமை மாற்றப்பட்டிருக்கிறது. லேவி கோத்திரத்தில் இருந்து ஆசாரியரை எழுப்புவதற்கு பதிலாக வேறொரு கோத்திரத்தில் இருந்து தமக்கு பிரியமான ஆசாரியரை எழுப்புவது தேவனுடைய சித்தமாயிற்று. ஆசாரிய முறைமைக்குரிய கோத்திரம் மாற்றப்பட்டதினால் ஆசாரியத்துவத்தின் பிரமாணமும் மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தில் தோன்றவில்லை. அவர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார். யூதா கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரியத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. லேவி கோத்திர ஆசாரிய முறைமையினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூரணப்படுதல் உண்டாகவில்லை. அதனால் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது. லேவி கோத்திரத்து ஆசாரியத்துவம் இப்போது யூதா கோத்திரத்தில் தோன்றிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு யூதா கோத்திரத்தில் ஒருவரும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லை. யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்வார்கள் என்று மோசேயும் சொல்லவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்து முறைமையின்படி ஆசாரியராகவில்லை. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார். நியாயப்பிரமாணமானது மாம்ச சம்பந்தமான கட்டளையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகவில்லை. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் இருக்கிறார். மெல்கிசேதேக்கிற்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஆசாரியராய் இருக்கிறார்.
ஆசாரியர்களுடைய ஊழியத்திலும் ஆசாரியர்களை நியமனம் செய்வதிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் ஆரோனுடைய முறைமையின்படி எழுப்பப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார். அவர் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சுவிசேஷமும் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை உடையதாய் இருக்கிறது. கிறிஸ்து நித்தியமானவர், அவருடைய சுவிசேஷமும் நித்தியமானது. நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவோ மனுஷருடைய பிரமாணத்தினால் ஆசாரியராகவில்லை. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே அவர் ஆசாரியரானார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத ஜீவன் இருக்கிறது. அவரிடத்தில் அழியாத நித்திய வல்லமையும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக பிரதான ஆசாரியர் தேவனுடைய சமூகத்தில் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். அதன் பின்பு அவர் தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக தம்மையே பாவ நிவாரண பலியாக செலுத்தி இருக்கிறார். இப்போது அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து செலுத்திய பாவ நிவாரண பலியையும் அவருடைய பரிந்து பேசுகிற ஊழியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆரோனுடைய முறைமையின்படி உண்டாக்கப்பட்ட ஆசாரியத்துவ ஊழியத்திற்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆசாரிய ஊழியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது போல நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாயிற்று. ஆசாரியத்துவ ஊழியத்தின் வல்லமையிலும் மாற்றம் உண்டாயிருக்கிறது. லேவி கோத்திர ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாகவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியமோ நமக்கு ஜீவனையும் நம்பிக்கையையும் தருகிறது. நியாய பிரமாணத்தின் கட்டளை பலவீனமுள்ளதாய் இருக்கிறது. அது பலனற்றதாய் இருந்தது. ஆரோனின் ஆசாரிய முறைமையினால் பூரணப்படுதல் உண்டாகவில்லை. ஆகையினால் நியாய பிரமாணத்தினால் உண்டான முந்திய கட்டளை மாற்றப்பட்டது. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அதுவே நமக்கு அதிக நன்மையை கொடுக்கிறது. அதிக நன்மையை வருவிக்கிற சுவிசேஷமே நம்மை பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே நாம் தேவனிடத்திலே சேருகிறோம். கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பும் உண்டாயிருக்கிறது. நம்முடைய எல்லா நம்பிக்கைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆதாரமாய் இருக்கிறார். இந்த நம்பிக்கையினால் நமக்கு தேவனுடைய சமூகத்தில் கிட்டிச் சேருகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிற சிலாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியரை அழைத்ததற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்துவை ஆசாரியராக அழைத்ததற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆசாரியத்துவமும் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட்டது போல ஆசாரிய ஊழியத்திற்கு அழைக்கப்படுவதும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆரோனுடைய முறைமையின்படியான ஆசாரியர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். அவர்களை ஆசாரியராக்குவதற்காக தேவன் ஆணையிடவில்லை. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஆசாரியராக்கும் போது நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறார் என்று ஆணையிட்டார். இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு விசேஷித்த காரியம். இது ஒரு விசேஷித்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் காலமும் மாற்றப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தின் காலம் நியாயப்பிரமாணத்தின் காலத்தை விட மேன்மையானது. சுவிசேஷத்தின் காலம் பூரணமானது. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆள் தத்துவத்தில் தெய்வீக சுபாவத்தையும் மனுஷ சுபாவத்தையும் ஒன்றாய் இணைத்திருக்கிறார். இதன் மூலமாய் தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே ஒப்புரவாகுதலை உறுதி செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய நித்திய உடன்படிக்கையில் பிதாவாகிய தேவனையும் மனுக்குலத்தையும் தம்முடைய மத்தியஸ்த ஊழியத்தினால் இணைத்திருக்கிறார். ஆசாரியரின் எண்ணிக்கையிலும் மாற்றம் உண்டாயிருக்கிறது. ஆரோனுடைய முறைமையின்படி
ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆசாரியரும் தன் தன் காலத்தில்தான் ஆசாரிய ஊழியம் செய்வார். எல்லா ஆசாரியருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசாரியர் மரித்த பின்பு அவருடைய ஸ்தானத்தில் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு மற்றொரு ஆசாரியரை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறாக ஆரோனுடைய முறைமையின்படி ஏராளமானோர் ஆசாரியர் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்து அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியர் ஆனார். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இவர் மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவர். ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியனானவர்களோ மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ நித்திய காலமாய் நிலைத்திருக்கிறவர். அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக இன்னொருவர் ஆசாரியர் ஆக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியஸ்தானம் காலியாக போவதில்லை. அவர் தம்முடைய ஆசாரிய ஊழியத்தை விட்டு விலகி போக போவதில்லை. நமக்காக பிதாவின் சமூகத்தில் பரிதபிக்கிற ஆசாரியர் நமக்கு உண்டு. நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் சிறிது நேரம் கூட நமக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியர் இல்லாமல் தனித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறோம். நமக்காக பிதாவின் சமூகத்தில் வேண்டுதல் செய்யும்படிக்கு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே பிதாவின் சமூகத்தில் எப்போதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க சித்தமுள்ளவர். அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவர் மூலமாய் தேவனிடத்திற்கு வர வேண்டும். மேசியா லேவி கோத்திரத்தில் இருந்து வந்தவர் அல்ல. யூதருடைய வம்ச வரலாற்றின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் தோன்றியவர். பவுல் இதை வலியுறுத்தி கூறுகிறார். மத்தேயு, லூக்கா ஆகியோரும் கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் இருந்து வந்தவர் என்று விளக்கி கூறியிருக்கிறார்கள். கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் இருந்து தோன்றியவர். இஸ்ரவேலுக்கு வெளிச்சத்தையும் தமது ஜனங்களுக்கு அறிவையும் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக தோன்றினார். லேவியருடைய ஆசாரிய முறைமையை மாற்ற வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார். மேசியா மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமையின் பிரகாரம் வருவார் என்று சங்கீதம் 110 கூறுகிறது. அவர் ஆசாரியராக மட்டுமல்ல, தீர்க்கதரிசியாகவும் ராஜாவாகவும் இருந்தார். லேவி கோத்திரத்தில் இருந்து வந்த ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியம் மட்டுமே செய்து வந்தார்கள். அவர்களில் யாரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊழியங்களை செய்வதற்கு அபிஷேகம் பண்ணப்படவில்லை. மாம்சம் என்பது எப்போதுமே பாவத்தை குறிப்பதில்லை. சில சமயங்களில் இந்த வார்த்தை மனுஷீகத்தை குறிக்கும். இயேசு கிறிஸ்து ஆரோனின் முறைமையின் பிரகாரமாக ஆசாரியராக்கப்படவில்லை. ஆரோனின் ஆசாரிய முறைமையில் ஆரோனுக்கு பின்பு யாராவது ஒரு மனுஷன் ஆசாரியராக வேண்டும். இயேசு கிறிஸ்துவோ நித்திய ஆசாரியர். இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின் பிரகாரம் ஆசாரியராக்கப்பட்டவர். நியாயப்பிரமாணம் எதற்கு பயனற்றது? பாவத்தில் இருந்து ரட்சிப்பதற்கு, பரிபூரணப்படுத்துவதற்கு, நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்கு, பாவத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் விடுவிப்பதற்கு, விசுவாசத்தை கொடுப்பதற்கு, ஜீவனை அளிப்பதற்கு, மனச்சாட்சியை சுத்தப்படுத்துவதற்கு, அற்புதங்கள் செய்வதற்கு, தேவனிடத்தில் சேருவதற்கு, இரக்கத்தை தருவதற்கு, நீதிமானாக்குவதற்கு, நீதியை தருவதற்கு, ஆவியானவரை அருளுவதற்கு, சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு. கிறிஸ்து ஆரோனை விட மேலானவர். பூரணப்படுத்துகிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். உயர்ந்த பிரமாணத்தின் பிரகாரம் ஆசாரியர் ஆனார். நித்திய பிரதான ஆசாரியர், பலமுள்ள பயனுள்ள பிரமாணத்தின் ஆசாரியர், அதிக நம்பிக்கையின் ஆசாரியர், தேவனிடத்தில் சேரும் நல்ல வழியாகிய ஆசாரியர்,
தேவனுடைய ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டவர், விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானவர், நிலைத்திருக்கக்கூடியவர், ரட்சிக்க வல்லவர், எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவர், பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், நாடோறும் பலியிட வேண்டாதவர், ஒரே தரம் பலியிடப்பட்டவர், பலவீனம் இல்லாதவர், நித்தியமாக ஏற்படுத்தப்பட்டவர், பரலோக ஆலயத்தில் சத்தியத்திற்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறவர், மெய்யானவற்றிற்கு ஆராதனை செய்கிறவர், விசேஷித்த ஊழியம் உடையவர், விசேஷித்த வாக்குத்தத்தங்களின்படி விசேஷித்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியினாலும் புதிய உடன்படிக்கையினாலும் தேவனிடத்தில் கிட்டிச் சேரும் சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக எந்த மனுஷரும் தேவனிடத்தில் சேர முடியாது. தேவன் தமது ஆணையை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். லேவியரின் ஆசாரியத்துவத்தையும் மோசையின் பிரமாணத்தையும் தேவன் தமது ஆணையினால் உறுதிப்படுத்தவில்லை. தமது விருப்பத்தின் பிரகாரம் அதை மாற்றுவதற்கோ அல்லது ஒழிப்பதற்கோ தேவனுக்கு உரிமை உண்டு. வேதாகமத்தில் தேவன் ஆணையிட்டிருக்கும் காரியங்கள்: ஆபிரகாமிற்கு இடப்பட்ட ஆணை, ஈசாக்கில் உறுதி பண்ணப்பட்ட ஆணை, யாக்கோபில் உறுதி பண்ணப்பட்ட ஆணை, இஸ்ரவேலில் உறுதி பண்ணப்பட்ட ஆணை, கலகம் பண்ணிய இஸ்ரவேலர்களிடம் இட்ட ஆணை, மோசே கீழ்ப்படியாத போது இட்ட ஆணை, தாவீதினிடத்தில் இட்ட ஆணை, அந்தி கிறிஸ்துவை அழிக்குமாறு இஸ்ரவேலரிடத்தில் இட்ட ஆணை, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சர்வ சிருஷ்டிக்கும் இட்ட ஆணை, தேவாலயத்தில் அழிவை பற்றி இட்ட ஆணை, போஸ்ராவின் பாழும் நிந்தையும் பற்றிய ஆணை, பாபிலோனின் நித்திய அழிவை குறித்த ஆணை, மேசியாவையும் அவருடைய நித்திய ஆசாரியத்துவத்தையும் குறித்த ஆணை, நியாய பிரமாணத்தின் இடத்தில் புதிய உடன்படிக்கை எடுத்துக்கொள்வது பற்றிய ஆணை. புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து பிணையாளியானார். தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவில் கிறிஸ்து இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆரோனின் ஆசாரிய ஊழியம் அவருக்கு பின்பு மற்ற மனுஷருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்ட நித்திய ஆசாரியத்துவ ஊழியம் வேறு யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லா மனுஷருடைய பாவங்களையும் அவரால் மன்னிக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா வேளைகளிலும், எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவால் ஜனங்களை முற்றுமுடிய ரட்சிக்க முடியும். வேண்டுதல் செய்வதன் நோக்கங்கள்: ஒரு காரணத்திற்காக ஒருவரிடத்தில் வருவது, மற்றவர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்காடுதல், மற்றவர்களுக்காக ஜெபித்தல், ஒரு நபரை அல்லது ஒரு காரியத்தை ஆதரித்தல், ஒருவரிடம் மற்றவரை குறித்து பரிந்துரை செய்தல், ஏதாவது உதவியை செய்தல், ஒருவர் மீது குற்றம் சுமத்துதல்.